ஹலோ, வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் தி இயர், அதாவது நியூ இயர்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க சிட்னியில், இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா. ஆனால் இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் ஆஃப் தி சீரீஸ் as well. ஃபிஃப்த் டெஸ்ட் ஆஃப் பிஜிடி சீரீஸ். அதனுடைய ஒரு குவிக் ப்ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். என்னங்க சொல்கிறது, நம்ம வந்து இந்த சினாரியோ எப்படி செட்டப் ஆயிருக்குன்னா, நம்ம வந்து 2-1 டவுனில் இருக்கோம். பட் ஸ்டில் வி ஹாவ் அ சான்ஸ் டு கம் அண்ட் வின் திஸ் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ரீடைன் தி பார்டர் கிராஸ் ட்ராஃபி. ரீடைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் 2015 தான் நம்ம வந்து பார்டர் கிராஸ்கர் ட்ராஃபியை தோற்றுருக்கோம் இன் ஆஸ்திரேலியா. ஸோ வந்து நியர்லி 9-10 இயர்ஸ் ஆகுது. நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணோன்னா வி ஜஸ்ட் நீட் டு வின் திஸ் டெஸ்ட் மேட்ச். அந்த வின் பண்ணுறதால என்ன ஆயிரும்னா வி வில் பி ரீடைனிங் த ட்ராஃபி. ஸோ வந்து அதுதாங்க, இதுக்காக தான் நம்ம இந்த ஹோல் டீமே விளாடும். நத்திங் இஸ் லாஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல. லாஸ்ட் இயர் இஸ் ஃபினிஷ் டன் பை. நியூ இயர் நமக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவாக அமையும்னு ஆரம்பிப்போம். ஐ திங்க் போத் ரோஹித் சர்மா, Kohli and other whole team India will gel together and try to put up a show. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சோன்னு வச்சுங்களேன். நினைக்கிறேன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போட்டு முடிச்சிருவோம் ஜெயிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா 2 மேட்ச் ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்கன்னா வி மைட் குவாலிஃபை ஃபார் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அது ஒரு ஸ்கோப் வந்து எப்படி கொடுக்குன்னா, மேபி ரோஹித் அண்ட் விராட் மைட் பிளே until the World Test Championship Finals. அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் இவங்க நல்லா விளாடணுங்க. இவங்க 2 பேருமே நல்லா விளையாடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியன் டீமை ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் கொண்டு போய் ஜெயிக்க வச்சாங்கன்னா வெல் டன் டு them அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த டெஸ்ட் மேட்சை பற்றி வேற என்னங்க சொல்லலாம். சூப்பராக போயிட்டு இருந்தது இது வரைக்கும். இந்த சீரியஸே ரொம்ப க்ளோஸ் சீரியஸ் தான். லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம ரொம்ப லாஸ்ட் செஷன் ஒழுங்காக விளையாடாம தான் தோற்றோம். ஸோ வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக நம்ம டீமை பிளேம் பண்ண முடியாது. ஆல்தோ வந்து கௌதம் கம்பீர் வந்து 2-3 விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி, எனஃப் இஸ் எனஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி சர்டன் பிளான்ஸ் எல்லாம் சர்டன் பிளேயர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணல. அவங்க பிளான் விட்டு வெளியே போய் வேறு ஸ்ட்ராட்டஜியில் விளையாட போனதுக்கப்புறம் வந்து நாட் கண்ட்ரோலிங் த நேச்சுரல் கேம்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு நியூஸ் வெளியே வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து எப்பயுமே டீம் தோத்துச்சுன்னா இந்த மாதிரி நியூஸ் வெளியே வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. ஸோ வந்து இது நம்ம ஒரு ரொம்ப அஃபென்சிவாக பார்க்க தேவையில்ல. பட் இந்த சினாரியோவில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நியூ இயரில் ஆட போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். வேற என்னங்க சொல்கிறது, சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரவுண்ட்ஸ் டு பிளே பேட்டிங். அதாவது பேட்டிங் விளையாடுறதுக்கான ஒரு சாலிடான ஒரு பிச்சுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படியா இருந்தாலும் மினிமம் 350-400 அடிப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டோ செகண்டோ தேர்டோ ஆல் த்ரூ அவுட் டே 5 வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பெஷலி ஃபார் நம்மளுடைய விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா டு கம் பேக் டு ஃபார்ம். கொஞ்சம் அவங்களுக்குலாம் இது ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஆஸ்திரேலியன் பிச்சில் இது ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் விக்கெட் தானுங்க. ஸோ ஐ திங்க் இவங்க நல்ல ஃபார்முக்கு வரதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு என்னங்க சொல்கிறது, பிளேயிங் 11 வந்து எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து கொஞ்சம் டாப் ஆஃப் தி ஆர்டர் அனுப்பணுன்றது என்னுடைய பர்சனல். ஏன்னா அவர் தான் வந்து கம்ப்ளீட்லி லுக்ட் இன் ஃப்ளூவெண்ட் டச், நல்ல ஃபார்ம். எட்ஜஸ்லாம் வாங்குறதே இல்லை ஒரு பேட்டில். நல்லா ஸ்டெடியாக விளாட்றாரு, பேக் ஃபுட் போய் ஆடுறாரு. ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் பேக் ஃபுட் பிளேயர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே லக்ஷ்மன் மாதிரி பிளேயர்ஸ்லாம் பேக் ஃபுட் பிளேயர்ஸ், அவங்களாம் பேக் ஃபுட்டில் போய் நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ தே ஹவ் பெர்ஃபார்ம்ட் வெல் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் டாப் ஆஃப் தி ஆர்டர் அனுப்புனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஜடேஜா, அட்லீஸ்ட் நம்ம 6 நம்ம 5 அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தட் ஹேப்பன்ஸ். தட் வில் பி எ பிக் பூஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை ட்ராப் பண்ணிடுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஜடேஜா வந்து வி ஹாவ் ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர், அவங்க டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அண்ட்
வாஷிங்டன் சுந்தர் நல்லா தான் bowling போட்டிருக்காரு. அவர் நிறைய சான்ஸ் கொடுக்க மாட்டார் ரோஹித் சர்மா. அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சான்ஸ் கொடுத்தாருன்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆகும். ஸோ அவருமே கொஞ்சம் பெட்டராக போடுவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அவர் பேட்டிங்ஸ் ரொம்ப சாலிடாக ஆனார். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 15 நாட் அவுட். நல்ல டெரிஃபிக் ஃபார்மில் இருக்கார். ஐ திங்க் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மேபி வி ஷுட் பிளே அன் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler இன்ஸ்டெட் ஆஃப் ஜடேஜா. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ட்ரெடிஷ்னலி பேட்டிங் விக்கெட் தான், பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். ஃபாஸ்ட் பவுலருடைய ஆவரேஜ் ஃபார் பிக்கிங் விக்கெட்ஸ் இங்கே இந்த கிரவுண்டில் வந்து 38ங்க. ஸ்பின்னர்ஸ் பவுலிங் விக்கெட் ஆவரேஜ் வந்து 49. ஸோ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 10 ரன்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆவரேஜ். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே ரொம்ப கைண்ட் ஆஃப் ஓவர் பேர்டன் ஆகிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் ஆல்ரெடி அவங்க ஒர்க் லோட் வந்து டூ மச்சாக இருந்தது. ஸோ பும்ரா அண்ட் சிராஜ் ரெண்டு பேருமே ரொம்ப ஓவர் போல்டுங்க. பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். அவங்க பாடி ரொம்ப இதெல்லாம் தாங்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து 5 டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து இப்படி பேக் டு பேக் ஆடுறதே ஒரு பெரிய பிக் சல்யூட் டு தம். தே ஹவ் டன் அ டெரிஃபிக் ஜாப் ஃபார் தி கண்ட்ரி. அவங்கள பேர்டனை குறைக்கணும்னா ஐ திங்க் வி ஹாவ் டு ஹாவ் another ஃபாஸ்ட் bowler ஸோ தட் இவங்களுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் அட்டாக்கிங் லைன்ஸ் போடுவாங்க. ஐ திங்க் வி நீட் டு பிளே ஒன் மோர் ஃபாஸ்ட் bowlers இன்ஸ்டெட் ஆஃப் ஜடேஜா. அதுதான் என்னுடைய ஸ்ட்ராங் வியூ. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் கோ இன் ஃபார் எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆர் யூ வாண்ட் டு கோ வித் ஜடேஜா அகெயின். இதெல்லாம் வந்து ஐ திங்க் நெகட்டிவ் வே ஆஃப் திங்கிங். வி ஷுட் விராட் கோலி கேப்டனாக இருக்கப்ப he always prefers for five bowlers attack 20 wickets எடுக்கணும்னு சொல்லிட்டு, and that has worked for us a lot of times. அதனால ஃபாஸ்ட் bowler எக்ஸ்ட்ரா ஆடுங்க, இவங்களுடைய பேர்டனை கொஞ்சம் குறைங்க, சிராஜ் அண்ட் பும்ராவுடைய பேர்டனை குறைங்க, ஸோ தட் தே கேன் கம் பேக் ஃப்ரெஷ் ஃபார் ஸ்பெல்ஸ் அண்ட் தென் தே கேன் பெர்ஃபார்ம் பெட்டர். வேற என்னங்க சொல்றது, இன்னொரு கீ பாயிண்ட் சொல்லணும்னா ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து 38 ரன்ஸ் ஷார்ட் ஆஃப் 10,000 டெஸ்ட் ரன்ஸ். வாட் அன் அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் வி ஷுட் கீப் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கோயிங். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் டு அ நியூ இயர்ங்க. ஸோ வந்து வி ஷுட் பி ஸ்டேயிங் பாசிட்டிவ். ஆஸ் அ ஃபேன்ஸாக கூட வி ஷுட் பி ஸ்டேயிங் வெரி பாசிட்டிவ். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் நம்ம டீமை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அவர் டீம், வி ஹாவ் டு சப்போர்ட். எண்ட் ஆஃப் தி சீரீஸ் இன்னும் நமக்கு ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் அன்டில் தென் இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் வில் புட் இன் அ டாப் எஃபர்ட்டுங்க. நம்ம ரொம்ப சப்போர்ட்டுமே நல்லா கொடுப்போம். ஹோப்ஃபுல்லி த பிளேயர்ஸ் கெட் த பேக்கிங் த நீடட். இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த சீரீஸை ட்ரா பண்ணி நம்ம பிஜிடியை ரீடைன் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் the end of the show. Thanks for watching. See you soon.